அதற்கு அவருக்கே உரித்தமான வணக்க முத்ரா, அவருடைய திருநாமம் திருமந்திரமாக எடுத்து இந்த நாவையிடை சொல்லுகின்ற போது, அற்புதமாக சப்தமில்லாமல் சாந்தனையை சொல்லுகின்ற போது, இந்த லோகம் என்கின்ற சரீரம், இந்த பிரைன் அறிவு இங்கே இருக்கக்கூடிய மூளை பகுதியெல்லாம் சென்று சப்த நாடிகளிலும் இறைவனுடைய திருநாமங்கள் ஒழிக்கப்பட்டு இந்த நான், கோபம், பிடிவாதம், இரண்டாவாதம், ஆக்ரோஷம் சாந்த நிலை ஏற்படுத்துகிறது, ஆசையும் சாந்த நிலை ஏற்படுத்துகிறது என்பது உண்மையான விஷயமாக புலப்படும் தியானித்தவர்களுக்கு. இதுதான் தியானம். இப்படி காலையில் எத்தனை நிமிஷம், எத்தனை மணி நேரம் செய்ய வேண்டும்? எத்தனை மணி நேரம் இல்லை, 3 நிமிடம். 3 நிமிடம் என்பது 180 செகண்ட்ஸ். அந்த 180 செகண்ட்ஸ் என்பது 1, 8, 9, அந்த 9 நவகிரகங்கள் ஆகிறது. ஆக அற்புதமான அந்த நவகிரகங்களிலே நீங்க பார்த்தீர்கள், இந்த உலகமே நவகிரகங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவருக்கு உண்மை தர வேண்டும் என்பதற்காக அழகாக 3 நிமிடம் உட்கார்ந்து தியானம் செய்தோம் என்றால், இறைவனுடைய பிரணவங்களை நாம் சொன்னோம் என்றால், அந்த நாள் முழுக்க நமக்கு தருவது தோல்வி அல்ல, வெற்றி, நிம்மதி. நிம்மதி என்பது 4 இடத்தில் அமைந்திருக்கிறது. நாம் செல்கின்ற போது செல்கின்ற இடமெல்லாம் நிம்மதியாகவே நாம் வெற்றி கொண்டு வருவோம் என்பது உண்மையான விஷயமாக இந்த வழியை நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நாள் காலையில், நாளை காலையில் உங்களை இன்னொரு அற்புதமான ஒரு வழியிலே சந்திப்போம் என்று விடைகூறி நமஸ்காரம் செய்வோம்.